இப்போவே அந்த கட்சி இல்லை. நம்ம அதாவது எலெக்ஷனே வரல. எலெக்ஷன் வரதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா யாரை நீ எதிர்த்து அரசியல் பண்ணுறியோ அவங்ககிட்டயே போயிட்டு நீ நிற்கிற. ஏன் முத்து இறந்தாருனாக்கா அவருக்கு பையன் இல்லையா மனைவி இல்லையா அங்கே போய் விசாரிக்க வேண்டியதானே? ஏன் நீ முதலமைச்சரை போய் பார்த்து பெட்டி வாங்குற? நீ அப்போ யோசிச்சு பாருங்க அந்த கட்சி என்னவா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. திமுக சார்ந்து இவங்க வந்து நிறைய இது பண்றாங்க, ஒரே தியேட்டர்ல உட்காந்து ஒன்னா படம் பார்க்குறாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க கட்சி மொத்தமாக எழுதி கொடுத்துட்டாங்க. ஓவரால் மொத்தமாக எழுதி கொடுத்தாங்க. இப்போ 6 மாதம் லீஸுக்கு விட்டுருக்காங்க திமுக. அவ்வளோதான், அவங்க சொல்ற அஜெண்டாவை இவங்க எடுத்து செய்வாங்க. காஞ்சிபுரத்துக்கு அப்புறமா பாண்டிச்சேரிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே ஈரோட்டில் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் தளபதி அவர்கள் பண்ணிட்டாரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் அரசியல் பேசலை அப்படிங்கிறாரு. எனக்கு புரியல. ஒரு பகுதிக்கும் போயிட்டு அந்த பகுதியில் இருக்க பிரச்சனைகளை பற்றி அவர் பேசுகிறாரு. அந்த பிரச்சனையை தாண்டி ஒரு அரசியல் பேசுங்க அப்படின்னாக்கா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல. மேபி திமுகவை கலாய்க்கிறதா அரசியல் நினைக்கிறாங்களான்னு தெரியல. அதையும் ரொம்ப சிறப்பாகவே ஈரோடு சம்பவம் பண்ணிட்டாப்புல தளபதி அவர்கள். இவ்வளோ பெரிய ஒரு க்ரௌட் வரும்னு எதிர்பார்க்கல யாருமே. ஏன்னா நானும் அங்கே தான் இருந்தேன். பட் பார்க்கும்போது ரொம்ப நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலாக ஸ்பெஷலாக யாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னாக்கா காவல்துறைக்கு உண்மையிலேயே கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். அவ்வளோ போலீஸ் எல்லா இடத்துலையும் டைவர்ஷன் வச்சுருந்தாங்க. ஒரு டைவர்ஷனாலே 2 போலீஸ் யூனிட் இருந்தாங்க. உண்மையிலேயே அது ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா காவல்துறை ப்ராப்பராக செய்யலை, அவங்களோட வேலையை சரியாக செய்யலைன்னு போது நம்மளாம் விமர்சிக்கிறோம். அதே காவல்துறை நல்லா பண்ணாங்கன்னு போது கண்டிப்பாக நம்ம தேங்க் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. அதே மாதிரி தண்ணி வசதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய வாலண்டியர்ஸ் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்க கூட. தண்ணி வசதி அப்படின்றது எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவ வசதி அப்படின்றது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வெளியில் ஒரு அம்மாவுக்கு கால் அடிபட்டுச்சு, ஃபுட்டேஜ் இருக்கீங்க. வெளியில் ஒரு அம்மாவுக்கு கால் அடிபட்டுச்சு. அந்த அடிப்பட்டதை வெளியிலேருந்து இவங்க ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து இவங்க ட்ரீட் பண்ணது எல்லா ஃபுட்டேஜும் எடுத்து ரொம்ப அந்தளவுக்கு நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு ஏற்பாடாக இருந்துச்சு. ஸ்டேஜ் போட்டால் என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா காவல்துறை வந்து இதுக்கு மேலே நீங்கள் போடக்கூடாது, இவ்வளோ அடிக்கு தான் உயரத்தில் போடணும், இத்தனை மணிக்கு தான் போடணும்னு ஊர்பட்ட கட்டுப்பாடுகள் போது ஸ்டேஜே தேவையில்லை. எங்கே தான் இருக்கல பஸ் நாங்கள் பஸ் மேலே ஏறி நின்றுக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க பண்ண பிளான் உண்மையில் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப அருமையாக இருந்தது. இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை போட்டு வரட்டி எடுத்தது ரொம்ப அருமையாக. தீய சக்தி திமுக அப்படின்றது உண்மை. ஏன்னா மக்களோட வரி பணத்தை எடுத்து மக்களுக்கு செய்யறது, ரெண்டாவது மக்களுக்கு ஒரு சாமானிய மக்களுக்கு அவங்களோட எந்த ஒரு திட்டங்களும் போய் சேராமல் இருக்கிறது, ஆனால் சேர்ந்ததாக ஒரு விளம்பரம் பண்ணுறது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தீய சக்தி திமுக தான். நீங்கள் தாவேகாவோட ஆதரவாளர்களை விட்டுருங்க, திமுகவோட ஆதரவாளர்களை விட்டுருங்க, ஒரு பொதுஜனத்தை போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அந்த பொதுஜனம் சொல்லும் உண்மையிலேயே இந்த இவங்களோட திமுகவோட ஆட்சியில் வந்து அவங்க எப்படி இருக்காங்கன்றது தெரியும். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 5 வருஷத்துலேயே 5 லட்சம் கோடி கிட்ட கடனை வாங்கி வச்சுட்டாங்க. இல்லை இன்னொரு 5 வருஷத்தையும் உங்கள்கிட்ட ஆட்சி கொடுத்தாங்கனாக்கா என்ன ஆகும் பாருங்க. இப்போவே ஒவ்வொருத்தர் தலையிலும் 2 லட்ச ரூபா கடன் இருக்கான். இன்னும் அடுத்த ஒரு 5 வருஷம் கொடுத்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் 10 லட்ச ரூபா கட்ட வேண்டிய மாதிரி ஆகிடும். அதுக்கு வட்டி நம்ம தான் கட்டுறோம். நம்மகிட்ட விலைவாசி ஏற்றுவாங்க, வேற ஒன்றுமே இல்லை. 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகைன்னு மாறு தொட்டிட்டு இருப்பாங்க. அந்த 1000 ரூபாய் உங்ககிட்ட கொடுத்துட்டு 3000 ரூபாய் உங்கள்கிட்ட மாதம் வாங்கிட்டு இருக்காங்கன்றது தெரியாது. நீங்கள் எடுத்து பாருங்கள் விலைவாசி ஏறினது எல்லாத்தையும், பெட்ரோல் டீசல் பால் விலை மின் கட்டணம் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். நீங்கள் சர்வே சொல்லுது வருஷத்துக்கு 36,000 ரூபா நீங்கள் கட்டுறீங்க, நீங்கள் 12,000 ரூபாய் உங்களுக்கு தராங்க அப்படின்ற மாதிரி. அது கூட எல்லாருக்கும் வர்றது கிடையாது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் வருது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது தீய சக்தி திமுக தற்கொலைகள். யாரு? திமுக ஆட்களையா? திமுக ஆட்கள் தற்கொலைகள் தான். இல்லை டிவிக்கு ஆட்களை சொல்கிறவங்க தற்கொலை தான் சொல்லணும். ஆக்சுவலாக அதாவது விமர்சனம் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா நான் அவங்கள தற்கொலைடுவேன், அவங்கள கேட்டால் எங்களை தற்கொலைன்னு சொல்லுவாங்க. இல்லை அவங்க நீங்கள் இது மேலே ஏறுறீங்க அப்படின்றாங்க. அதான் சொல்கிறேன்ல, அதாவது நாங்கள் கிரீஸ் தடவுறோம்னு சொல்கிறீங்க. ஒரு தலைவரை பார்க்க போகிறாங்க, ஒரு சலசலப்பு ஏற்படுறதா கிரீஸ் தடவுறோம். வாழைத்தாரத்துன்னு போகிற கும்பலுக்கு நாங்கள் எதுக்கு கிரீஸ் தடவை? அவங்க ஏன் கிரீஸ் தடவை போகிறாங்க யோசிச்சு பாருங்க. அதனால் அவங்க கூட்டத்துக்கு கிரீஸ் தட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வரவெல்லாம் வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சரை பார்க்க வரோம், வாழைத்தார பிச்சுன்னு போகிறதுக்கு வரான், சரக்கு அடிச்சு சைடிஸ் ஏதாவது வச்சிருப்பாங்க பையில வெரைட்டியாக, அதை சாப்பிட்டு கூப்பிட்டு போகலான்னு வருவாங்க. கரண்ட் கம்பத்தில் இவங்க ஏறுறாங்கனாக்கா இவங்கள தான் ஏறுறாங்க. கரண்ட் பார்த்துருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வீட் சாப்பிடுவான், சரக்கு சாப்பிட்டானாக்கா ஸ்வீட் சாப்பிடுவான். கேள்விப்பட்டது சொல்கிறேன் நான், அனுபவம்லாம் கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன். அதாவது ஒருத்தன் மிச்சர் சாப்பிடுவான், ஒருத்தன் ஸ்வீட்டு சாப்பிடுவான், ஒருத்தன் வந்து பார்த்தா பருப்பு இல்லாமல் சாப்பிட மாட்டான், ஒருத்தன் பார்த்தா வறுத்த முந்திரி சாப்பிடுவான். இந்த மாதிரி இருக்கும். டாப்பிக்கான ஜூஸ் வந்து மிக்சிங்காக வச்சிருக்கிறது. அதே மாதிரி வாட்டர் பாட்டில் கொஞ்சம் காட் ஆகிடுச்சுனாக்கா வாட்டர் பாட்டில் ஊற்றிக்கலாம் அப்படின்றது. இது எல்லாத்தையும் ஒரே பையில் போட்டு வச்சாங்க பார்த்தீங்கன்னா. அங்கே நிற்கிறாங்க திமுக. உண்மையிலேயே சொல்லணும்னாக்கா யாரும் டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா மக்கள் வரி பணம் தான் இருந்தாலும் பரவாயில்ல. வந்தியா வந்து சரக்கு சாப்பிட்டியா, சரக்குக்கு சைடிஸ் வச்சானா அழகாக உட்காந்து பேச்சை கேட்டு போடா அப்படின்னாக்கா தற்கூரி கூட என்ன பண்ணுறாங்கனாக்கா அதை எட்டு செவரி வச்சு ஓடுறானுங்க. அதாவது நீங்கள் பார்க்கணும் எப்படி தற்கூரி கூடனா, அதாவது தாவேகாவோட கூட்டத்துக்கு உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செவரி வச்சு உள்ளே போகிறானுங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் சைடிஸ் போய் தூக்கிட்டு செவரி வச்சு வெளில ஓடி வரானுங்க. அந்த மாதிரியான கூட்டம் இது, புரிஞ்சுக்கணும். அது அதே மாதிரி முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்க்ஷனுக்கு வராது, அவர் ஒரு பக்கம் பேசுகிறப்பல 3 சீட்டு விளையாடுறாங்க, இந்த பக்கம் சீட்டை போட்டு. ரெண்டாவது
அவரு நாங்கள் வெளியில் போகிறவங்களை விட்றானாக்கா கேட்டு பூட்டிட்டாங்களாம். யாருமே வெளியில் அலோடு நல்லா செவிலியர் குச்செல்லாம் ஓடுறது. என்ன காரணம்னா பக்கத்தில் சிலை திறக்கிறதுக்கு போகிறாரு. அந்த சிலை திறந்து முடிச்சுட்டு அவர் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா யாரையும் வெளியில் அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணி அங்கே இருக்க மக்களை கூண்டில் அடைக்கிறாங்க. காசு கொடுத்தா ஆட்களை கூட்டிட்டு வரீங்க, கூட்டிட்டு வர ஆட்கள் நீ காசு கொடுத்து கூப்பிட்றோமோ அப்படி தானே இருப்பான். உனக்கு புரியுதா இல்லையா? அதாவது தானாக சேர்ற கூட்டமோ காசுக்காக சேர்ற கூட்டமோ வித்தியாசம் இருக்குல்ல. அவங்களுக்கு காசுக்காக சேர்ற கூட்டம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா 5000 பேர் 10,000 பேர் கூடுற கூட்டத்துக்கு வந்து நீங்கள் ஊர்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறீங்க. போலீஸ் காவல்துறை வந்து அவ்வளோ இன்ஸ்பெக்ஷன் பண்ணுது, அவ்வளோ கட்டுப்பாடுகள் விதிக்கிறீங்க இல்லையா? 1,30,000 இருக்கைகளை போடுறீங்க, அவ்வளோ பேர் வரக்கூடிய ஃபெசிலிட்டின் போது ஏன் காவல்துறை எந்த கட்டுப்பாடுகள் விதிக்கல? அப்படி விதிச்சதுன்னா ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குது? ஏன் எந்த நியூஸை கவர் பண்ண மாட்டேங்குது? நியூஸ்னு இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். அதாவது கரூர் விவகாரமாக எடுத்துக்கோங்க, வேறு எதுவாக இருந்தாலும் சரி. அதாவது இவங்க தாவேகா கூட்டத்தில் இதில் நடந்துச்சு, அதில் நடந்துச்சு, ஒருத்தர் இறந்தாரு, 41 பேர் இறந்தாங்கன்றீங்கல்ல. திருவண்ணாமலையில் இவங்க ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போன வண்டி ஒருத்தரை அடித்து தூக்கி 200 மீட்டர் தள்ளி போய் வந்து ஸ்பாட்டில் இறந்து போயிருக்காரு. ஏன் எந்த ஊடகமும் கவர் பண்ணல? ஏன் அதை பற்றி யாருமே பேசலை? இப்போ புரிஞ்சுங்களா? சர்வாதிகார ஆட்சி, தீய சக்தி, திமுகனா புரியுதா? எல்லாமே எங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, எங்களை எதிர்த்து யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இதை நாங்கள் கரூர்லேயே பார்த்துட்டோம். கரூர் விவகாரத்தில் நாங்கள் பேசினாக்கா அவதூறு வழக்குன்னு கைது பண்ணுறீங்க. உங்கள் ஆட்கள் 41 பேரை கொண்ட விஜய்லாம் பேசும்போதெல்லாம் நீங்கள் பேசலாம், அலோவ் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு 41 டெட் பாடி வர மாதிரி வந்து ரொம்ப அப்படி ஒரு ஏஐ வீடியோவில் சித்தரிச்சு நீங்கள் போடலாம். இதே நாங்கள் வந்து ஸ்டாலின் வந்து அவர் தான் கட்டையை வச்சு அஜித்குமார் அடிச்சு கொண்டாரு ஒரு ஏஐ வீடியோ பண்ண விட்டு வச்சிருப்பீங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. இந்த ஆட்சி வந்து கண்டிப்பாக முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டிய ஒரு ஆட்சி. மக்களுக்கு ஒரு மாற்று வேணும், மக்களுக்கு ஒரு நல்ல தலைவர் வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதை பண்ணி தான் ஆகணும். ரெண்டாவது நிறைய பேர் என்கிட்ட ஒரு கேட்ட கேள்வி என்னன்னாக்கா, தளபதி விஜய் அவர்கள் மக்கள்கிட்ட கேட்குறாரு, நான் உங்களை நம்பி தான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு எல்லா இடத்துலையும்னாக்கா உண்மை. 500 கோடி ரூபாய் வருஷத்துக்கு. நான் ஒரு நாள் லீவ் போட்டு ஒரு படம் பார்க்க வரேன் அப்படின்னா அந்த படம் நல்ல படமாக இருந்தால் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அந்த படம் மொக்க படமாக இருந்தாச்சா என்னடா சம்பளமும் போச்சா இன்னைக்கு அப்படின்னு நினைப்பேன் நான். 500 கோடி ரூபாய் பிஸ்னஸை விட்டுட்டு வராரு. அவர் யாருக்காக வராருன்னா மக்களுக்காக வராரு. அவர் இருந்தால் அங்கேயே சம்பாதிக்க முடியும். அவ்வளவும் பண்ணிட்டு மக்கள் வந்து திரும்பவும் காசுக்கு வந்து ஓட்டை நீங்கள் திமுகவே குத்துறீங்கன்னா என்ன பயன்? கேப்டன் இருக்கும்போது அவரோட அருமை தெரியாமல் அவர் வந்து நீங்கள் அப்போ விட்டுட்டீங்க. அப்புறம் நல்ல தலைவர் சொன்னீங்க. அதே மாதிரி தளபதி விஜய் இருக்கும்போதே விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல தலைவர் யோசிச்சு பிரோஜனமே கிடையாதுன்றது தான் அது அந்த இடத்தோட பொருள். வேற ஒன்றும் கிடையாது. அது நான் சொல்கிறத விட அண்ணன் ஆதவர்சன் அவர்கள் நல்லா வச்சு வாங்கிட்டாரு. அதுக்கு பதில் சொல்லணும்னாக்கா எங்கள் கொள்கை தலைவர் பெரியார் அவர்களே நான் கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கும். பெரியாரோட ஸ்பெல்லிங் கூட தெரியாதவங்க அப்படி தான் பேசுவாங்க. கொத்தடிமை கூட்டம் அப்படி தான் பேசுவாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அவங்கள பற்றி பேசிக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு இந்த பெரியார் அவங்களெல்லாம் அசிங்கப்படுத்தாதீங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா யாரோட சேர முடியும்னு நமக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சீமான் கூட பார்த்தீங்கன்னா RSS மேடையில் போய் நின்று பேசலாம். இப்போ எவ்வளோ சீக்கிரம் திருப்பி இன்னும் எவ்வளோ நாளில் பாரதியாரை செருப்பால் அடிப்பான்னு தெரியாது. ஏன்னா பெரியார்னு பேசினா பெரியாரை செருப்பால் அடிக்கலாம். சொல்லு பேரப்பா அவரு. அதாவது வைர பாரதி வந்து கொள்ளு பேரனாக்கா இவர் சொல்லு பேர. அது கரெக்டாக சொல்லணும். அண்ணனோட ஒரு வரிகளும் வந்து நமக்கு மத்தியில் பதிஞ்சிருக்குன்னா பார்த்துக்கோ. அந்த மாதிரி ஒரு லூசு பைய சீமான்றவன் எதை எப்படி அரசியல் வாய்ப்புள்ள விட்டுற முடியல மைக்க கொண்டு வந்து நாளைக்கு அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா நேற்று தளபதி அவர்கள் பேசின பேச்சுக்கு கதறாங்க. பேசின உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பக்கம் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சப்பொடி பையன் ஒருத்தன் ஒரு வீடியோ போடுறான். இந்த பக்கம் பார்த்தா 200 ஊப்பிகள் ஒரு பக்கம் வீடியோ போட்டுறாங்க. தளபதி ஸ்பீச் 30 நிமிஷம். ஆனால் அவர் பேசுனதை பற்றி பேசுறதுக்கு 40 நிமிஷம் வீடியோ போட்டுருக்காரு சார். இல்லை அதுதான் சொல்கிறேன். அதுக்கு பேர் தான் கதறல் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு ஒன்றும் இல்லை. உனக்கு அவர் பேசுறதுல உனக்கு விமர்சனங்கள் இருந்தால் நீ விமர்சனங்கள் வைக்கலாம், தவறு கிடையாது. அழுவுறதுக்கு கொஞ்சம் தேவைப்படும். அதாவது ஒரு இழவு வீட்டில் வந்து இழவு எடுக்கிற சீக்கிரம் எடுத்துருவாங்க. அந்த இழவுக்கு ஒப்பாரி வைக்கிறோம், ஒரு ஆள் ஃபுல்லாக ஒப்பாரி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒப்பாரி வச்சிருக்காங்க. மதுவில் கமல் பற்றி என்ன பேசுகிறது? அதெல்லாம் இதில் வரும், தீர்மானங்களில் வரும். அதாவது எங்களோட இவங்க எப்படி வாக்குறுதிகள் கொடுத்தாங்க தேர்தல் வாக்குறுதிகளில் வரும். அதாவது ஒரே விஷயம் தான், தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்றது எதை ப்ராக்டிக்கலாக சாத்தியமோ அதுதான் வரும். தேர்தல் வாக்குறுதிகள் வந்ததுக்கப்புறம் எந்த கேள்வி கேளுங்க, நான் கண்டிப்பாக சாட்டை வந்து 10 நிமிஷம் தான் பேச போகிறாரு. இது பார்க்கறதுக்கு போகிறேன் உங்கள் அறிவு கண்டுக்கிறாரு. இல்லை அதான் நான் தளபதியே பதில் சொல்கிறாரு. நான் 10 நிமிஷம் பேசுவேன், 9 நிமிஷம் பேசுவேன், உனக்கு எங்கடா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுகிறாரு. ரெண்டாவது விஷயம், சாட்டை வந்து பேசுகிறான் அப்படின்னாக்கா பொருட்டே கிடையாது. அதாவது யார் இன்னைக்கு களத்தில் இருக்காங்களோ யாரை எங்களுக்கு எதிரி யாரும் அவங்கள தான் எதிர்க்கணும். சும்மா வந்து வரவும் போகிறவங்களாம் நான் எதிர்க்க முடியுமா? நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க. 2% மாறப்போகுது. அது 2% மாறினாக்கா நான் இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறேன் நிறுத்தின போதுமா? 2% கம்மியாக வருதா இல்லையான்னு பாருங்கள். அதாவது ஒன்று தான் சொல்லணும். தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தளபதி விஜய் ஃபேன்ஸ் கிட்ட உருவனை அவங்க காலை பிடிச்சி உருவனை சொல்கிறேன். அது மாதிரி உரிமை எல்லாரையும் கொண்டு வந்து ஓட்டு கேட்டு மைக்கு சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கின ஓட்டு 8%. இன்னைக்கு தளபதி அவன் தாய் கட்சிக்காக போய் சேர்ந்துட்டான். அவன் தளபதியோட கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீ என்ன மயிருக்கு எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சேர்ந்துட்டான். அப்படின்னும் போது இப்போ அது என்ன போதுன்னு பார்க்க தான் போறீங்க. அந்த வைத்தறிச்சல தான் பேசுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. கட்சி இருக்காது. அதாவது திமுக சார்ந்து இவங்க வந்து நிறைய இது பண்ணுறாங்க. ஒரே தியேட்டரில் உட்காந்து ஒன்றா படம் பார்க்குறாங்க. அது மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க கட்சி மொத்தமாக
மொத்தமாக எழுதி கொடுத்துட்டாங்க, ஓவரால் மொத்தமாக எழுதி கொடுத்தாங்க. இப்போ 6 மாதம் லீஸுக்கு விட்டுருக்காங்க திமுக. அவ்வளோதான், அவங்க சொல்கிற அஜெண்டாவை இவங்க எடுத்து செய்வாங்க. சீமான் என்ன சொல்றது, விஜய் வந்து என்ன பார்த்த தம்பி காப்படிக்கிறது அப்படின்றது. பிறப்புக்கும் எல்லா உயிர்ப்புமே என்ன பார்த்தா என்னோட இல்லை அப்படி கிடையாது, நான் சொன்ன கதையை தான் விஜய் சொல்றாரு. அப்படி கிடையாது சார். அதாவது படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இவன் என்னைய பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறானுக்கு அவன் பைத்தியக்காரன் அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாமே என்னைய பார்த்து சொல்கிறான், அவனுக்கு மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்குது, அவன் நல்ல டாக்டரை போய் பார்க்கணும் சார். உண்மை தானே சார்? நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறீங்க, எனக்கு அந்த கருத்தில் உடன்பாடு இருக்குது, என் கருத்து அதுவாக இருந்தால் ஏன் ஒரே கருத்து இருக்கக்கூடாது? நான் கேட்குறேன், உன்னைய பார்த்து சொன்னதா நீ இப்படி எடுத்துப்ப, நீ யோசிச்சு என் கருத்தை நான் சொல்கிறேன், அது உன் கருத்து நீ எப்படி சொல்லுவேன்? எனக்கு முன்னாடி நீ சொல்லி தொலைச்ச, அதை நீ விட்டு நீ கடந்து போன. என்னைய பார்த்து அவர் சொல்கிறார், எதுக்கு நான் அதில் ஒரு ஃபேம் தேடுறானுங்க. அதாவது என்னைய பார்த்து அவர் சொல்றாரு, அதாவது அவரை விட நான் தான் வந்து எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபேம் தேடுற பைத்தியக்காரன், வேற ஒன்றும் கிடையாது. சீமான் வந்து எதுக்கு தான் முக்கியமான காரணம் வந்து விஜயலட்சுமி வழக்குக்காக வந்து சரண்டர் ஆயிட்டாரு திமுக சார். அதாவது நல்லா கேட்டுங்க, அதாவது மூக்காமுத்து இறந்துட்டாரு. மூக்காமுத்து இறந்ததுக்கு ஒன்று இறந்தப்போ போய் பார்த்துக்கணும். நான் கேட்குறது நியாயமா இல்லையா நீங்கள் சொல்லுங்க. இறந்தாருன்னா இறந்த அன்னைக்கு போய் பார்த்துக்கணும், அன்னைக்கு ஊரில் இல்லை அப்படின்றாரு. அப்படின்னு புடுங்குற வேலை உனக்கு நம்ம கேட்போம், அப்படி கேட்க விரும்பல. நாகரிகமாக நான் ஒரு வார்த்தை வைக்கணும், அதெல்லாம் கேட்க விரும்பல. அன்னைக்கு போய் நீங்கள் பார்க்கல, அன்னைக்கு துக்கம் விசாரிக்கல. நீங்கள் மறுநாள் கிளம்பி போறீங்க, கிளம்பி போகிற நீங்கள் மூக்காமுத்து வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். நீங்கள் அவங்க வீடு இருக்குது, அங்கே போய் பார்த்துக்கலாம். அதெல்லாம் தாண்டி போய் நீங்கள் முதலமைச்சரை போய் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா 2 நாள் கழிச்சு விஜயலட்சுமி கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் வருது. அந்த கேஸில் தீர்ப்பானா 7 வருஷம் அண்ணன் உள்ள போனோம். அண்ணன் உள்ள போனால் மஞ்சப்பொடி மாமா பையன் கட்சியை சொல்றது காத்துட்டு இருந்தாங்க. ஸ்கெட்ச் போட்டு எல்லாம் மங்காத்தா படம் மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் கண்டுபிடிச்ச சீமா என்ன பண்ணானாக்கா, இவங்க சாப்பிடுவானுங்க, நம்ம போயிட்டு என்ன பண்ணணும் காலில் விழுது அரசு தரப்பு வக்கீல் யாரும் வந்து ஆஜராக வேணாம்னு சொல்லிட்டு காலில் விழுந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு சோர் சொன்னதாக நான் சொல்றேன். அதை சொல்றேன். அதாவது நீ 7 வருஷம் ஜெயிலுக்குள்ள போயிட்டு கட்சியே காணாம போறது உனக்கு முக்கியமா, இல்ல ஒரு மன்னிப்பு கேட்டு திரள் நிதி மூலியமா நீ கட்சியை போய் அப்படியே வச்சுக்க போறியா? நம்ம காலில் விழுந்து கதிருக்காப்ல. அதாவது அந்த சிங்கம் 2 படத்துல சந்தானம் வந்து மன்னித்து விடும் ஒரு அம்மா காலில் விழ டீச்சர் காலில், அந்த மாதிரி வந்து அதை விட கரணம் போடுறோமா? இங்க இருந்து காலில் விழுறதுக்கு ஃபிளைட்டை பிடிச்சிட்டு இப்போ டெல்லியில காலில் விழுறேன். விஜயலட்சுமி காலில் விழுறதுக்கு அதாவது தெளிவாவே சொல்றேன். அதாவது சீமான் விஜயலட்சுமி காலில் தான் வேணும் அப்படின்னாக்கா அதுக்கு எதுக்குடா ஃபிளைட்டை பிடிச்சி டெல்லியில போய் காலில் விழுற? இங்கதான் பெங்களூர் தானே இருக்கிறாங்க, போய் காலில் விழ வேண்டியது தானே விஜயலட்சுமி காலில். புதுமடா சீமான் விஜயலட்சுமி காலில் விழ வேண்டியது தானே. அதாவது சொல்றாங்க லூசு பையா என்ன. ஒரே ஒன்று சொல்றேன், உன்னோட எதிரி யாரு? திமுக. மக்களை அடிக்கிறவன் திமுக. ஏன் எதிரி யாரு? திமுக. மக்களை வந்து புரண்டி திட்டுக்கிட்டு இருக்கான், ஊழல் பண்ணிட்டு இருக்கான். ஒரு எக்ஸாம்பிள் ஊழல் சார். படிச்சு கஷ்டப்பட்டு நைட்டு பகலமா படிக்கிற அந்த மாணவர்கள் கஷ்டப்பட்டு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகலான்னு பார்த்தாங்க, அதுல போஸ்டிங் 35 லட்ச ரூபா ஊழல் பண்றான் சார். அப்படி 1020 கோடி ரூபாய் இடி ஆதாரத்தோட எடுத்து போட்டுருக்கான் சார். ஃபுல்லா எல்லாத்தையும் இல்லாத விஷயத்த சொல்ல இருக்கிறதா சொல்றேன். ஆர்டிஐ போட்டு பாருங்க நீங்களே. அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குன்னும் போது அதை பத்தி நீ பேசி நீ யாரை எதிர்க்கணும்? ஆனா நீ யாரை எதிர்க்கிற? நீ உன் அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு ஆப்பு வைக்கிறன்றதால எதிர்க்கிறனாக்கா அப்ப நீ எப்படி நல்ல அரசியல் தலைவராக இருப்ப? யோசிச்சு பாருங்க. நீங்க நான் கேட்கற நியாயம் தானே. நான் நீ அவங்களை எதிர்க்கிறியா? எடுத்துப்போ. நான் எதிர்க்கிறேன்னா எடுத்துட்டு போறேன். அதே மாதிரி அதிமுக இதுதான் எடுத்துட்டு போடும். அது மாதிரி ஒரு கருத்து இருக்கும். அதெல்லாம் கிடையாது. நீ எதுக்கிறதா என் கூட சேர்ந்தா எதிர்க்கணும், நம்ம 2 பேர் சேர்ந்தாதான் எதிர்க்கணும். நீ தனியாலாம் எதிர்க்க கூடாதுனாக்கா அவன் மூளை வளர்ச்சி இல்லை, வேற ஒன்றும் நல்ல மனநல மருத்துவராக போய் பார்க்கணும்.